ஸோ வாங்க அந்த ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 லேயர் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் லேயரில் எல்லோவை கிராஸ் சால்வ் பண்ணணும். நம்ம எப்படி ஒயிட்டில் வந்து கிராஸ் சால்வ் பண்ணுவோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு எல்லோவில் கிராஸ் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 காம்பினேஷனில் எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்துருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாட் வந்துருக்கலாம். இந்த எல்லோ மட்டும் சென்டர் பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்குது. அப்புறம் இப்படி எல் ஷேப்பில் ரிவர்ஸ் எல் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் வந்து இப்படி ஒரு ஹரிசாண்டல் பார் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஃபைனலாக தேவை கிராஸ். ஸோ அது கொண்டு வர வரைக்கும் இந்த அல்காரிதம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது என்னன்னா எஃப் ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ் எஃப் டேஷ். ஸோ இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைனை இப்படி நம்மளை பார்த்து ஹரிசாண்டலாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அதே அல்காரிதம் ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ எஃப் ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ் எஃப் டேஷ். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கிராஸ் வந்துடும். ஓகே, ஸோ இந்த கிராஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சைட்ஸ் பார்க்கணும். இப்போ சப்போஸ் இந்த டாட் மட்டும் இருந்ததுன்னா நம்ம இந்த எஃப் ஆர் யூ ஆர் டேஷ் யூ டேஷ் எஃப் டேஷ் இந்த அல்காரிதம் நம்ம 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இந்த சிங்கிளாக டாட் மட்டும் இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி இந்த ரிவர்ஸ் எல் ஷேப் வரும். செகண்ட் டைம் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஹரிசாண்டல் பார் வரும், அதை திருப்பிக்கணும். தேர்ட் டைம் பண்ணும்போது நமக்கு இந்த கிராஸ் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் இந்த எல் மாதிரி இருந்தால் 2 டைம்ஸ் மட்டும் பண்ணால் போதும். பார் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒன்லி 1 டைம் மட்டும் இந்த அல்காரிதம் பண்ணால் போதும். கிராஸ் ஆல்ரெடி சால்வ் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேஸை ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த ஃபேஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஏதாச்சும் 2 சைடு கனெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஒரு சைடு தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு டைம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ டூ ஃபேஸஸ் கனெக்டாக இருக்கு. ஸோ இப்படி கனெக்டடாக இருந்தால் அதை வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் டாப் இப்படி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் சொல்கிற அல்காரிதம் ஃபாலோ பண்ணுங்க. ஆர் U2 டைம்ஸ், அப்புறம் ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் யூ டேஷ் ஆர் டேஷ். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு யூ டேஷ் பண்ணணும். யூ டேஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடும் கனெக்ட் ஆயிருக்கும் இங்கே சைடு. ஓகே, ஸோ இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இப்போ இந்த கிராஸஸ் சால்வ் பண்ணிட்டோம், இங்கேயும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த கார்னர்ஸ் சால்வ் பண்ணுறோம். இப்போ இந்த கார்னர்ஸை ஃபஸ்ட்டு அந்தந்த ஃபேஸில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சென்டர் 3 சென்டருக்கு நடுவில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து ப்ளூ, ஆரஞ்ச் அண்ட் எல்லோ. அதில் வந்து அதோட கார்னர் பீஸு இங்கே கரெக்டாக இருக்குது, ப்ளூ, ஆரஞ்ச் அண்ட் எல்லோ. பட் ஓரியன்டேஷன் தப்பாக இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்ட். அப்புறம் இங்கே பார்ப்போம், ஆரஞ்ச், க்ரீன், எல்லோ இருக்குது. ஆனால் இதில் ரெட், ப்ளூ, எல்லோன்னு இருக்குது. ஸோ இது தப்பு. இதோட பீஸும் தப்பாக இருக்குது, இங்கேயும் தப்பாக இருக்குது. ஸோ ஒன்லி ஒன் சைடு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கார்னர் ஸ்வாப்
அல்காரிதம் இருக்குது. ஸோ அது வந்து 4 கார்னர்ஸும் ஸ்வாப் பண்ணிடும். கரெக்டாக இருக்கிற சைடை உங்கள் ரைட் சைடு வச்சுட்டு இந்த அல்காரிதம் பண்ணுங்க. எல் டேஷ் யூ ஆர் யூ டேஷ் எல் யூ ஆர் டேஷ் மறுபடியும் யூ டேஷ். ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பாருங்க, இந்த கார்னர் வந்துச்சா வரல. ஸோ மறுபடியும் அந்த அல்காரிதம் பண்ணணும். எல் யூ ஆர் யூ டேஷ் எல் டேஷ் மறுபடியும் ரிவர்ஸ் ஆர் டேஷ் யூ டேஷ். ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ கரெக்டாக வந்துருச்சு, இந்த கார்னர் வந்துருச்சு, இந்த கார்னர் வந்துருச்சு. ஸோ இந்த 2 கார்னரும் வந்திருக்கான்னு பார்ப்போம். இதுவும் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ளஸ் சால்வ் பண்ணியாச்சு, இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு, கார்னர்ஸும் ஓரியன்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபேஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்ல, இங்கே 2 ஜாயின் ஆயிருந்தது, இங்கே ரைட் சைடில் வச்சுட்டு இங்கே ஜாயின் பண்ணோம்ல ஒரு அல்காரிதம், அதே இதை 2 டைம்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அது என்னன்னா ஆர் u2 r dash u dash r u dash r dash. ஸோ இது ஒரு டைம் பண்ணியாச்சா, அதே மாதிரி லெஃப்ட்ல ஒரு டைம் பண்ணும். L u2 L dash u L மறுபடியும் u L dash. ஸோ இப்படி பண்ணால் ஒன் சைடு சால்வ் ஆயிரும். இது இந்த 2 சைடு மட்டும்தான் இப்போ இது இருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் இந்த சைடு வச்சுட்டு அந்த 2 டைம்ஸ் அல்காரிதம் பண்ண போகிறோம். ஸோ ஆர் into dash u dash r u dash r dash. அதே மாதிரி லெஃப்ட்ல L dash u2 L u L dash u L. ஸோ இப்படி பண்ணும்போது மறுபடியும் இங்கே 2 இது சேரல. ஸோ மறுபடியும் இன்னொரு வாட்டி பண்ணணும். ஃபைனலாக இப்படி பண்ணோம்னா ஃபைனலாக நம்ம கியூப் சால்வ் ஆயிரும். ஸோ ஆர் u2 r dash u dash r u dash r dash. ஸோ அதே மாதிரி இங்கே L dash u2 L u L dash u dash L. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு. ஸோ நான் இதே மாதிரி நிறைய கியூப் வீடியோஸ் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. See you in next video.